ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆணையம். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன். தமிழக அரசு வேலைவாய்ப்பை ஃபில் பண்ண எப்படி டிஎன்பிஎஸ்சி பல்வேறு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களுக்கு தேவையான அரசு வேலைவாய்ப்பை ஃபில் பண்ண இந்த எஸ்எஸ்சி ஆணையம் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த எஸ்எஸ்சியோட ஆனுவல் கேலண்டரில் சொல்லியிருந்தாங்க, வர ஏப்ரல் 22 சிஜிஎல் அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஏப்ரல் 22 இந்த நோட்டிஃபிகேஷன் வருமா? இந்த சிஜிஎல் அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன், இதன் மூலமாக என்ன வேக்கன்சிலாம் ஃபில் பண்ணுறாங்க, ஏன் இந்த வேலைவாய்ப்புக்கு இவ்வளோ லட்சம் பேர் காத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி ஃப்ரீ இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹாலிவுட் தரப்புல இருந்து இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வாரம் சனி ஞாயிறு கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு சனி, நாளைக்கு ஞாயிறு. இந்த 2 நாளில் எப்போ வேணால் போயிட்டு இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது ஒரிஜினலாக இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் தெரிஞ்சுக்கலாம், ஏஐ பவர்டு பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம். நாட் ஓன்லி எஸ்எஸ்சி சிஜிஎல், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது, ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. மேலே லாகின் அப்படிங்கிற டேப் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், நீங்களே புதுசாக ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் கொடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான லைவ் டெஸ்ட் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் கொடுத்து டேக் டெஸ்ட் கொடுத்து அட்டன் பண்ணுங்கள். 2024 நடந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் இந்த ஹாலிவுட் மூலமாக ப்ரிப்பேர் பண்ண பசங்க நிறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக கீழே ஸ்டார்ட் டெஸ்ட் வரும். ஒரிஜினலாக இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்க்குமான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் ரிசோர்ஸஸில் ஃப்ரீ இபுக்ஸ் இருக்கும், அதில் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸுமே இருக்கும். நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஹாலிவுட். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். இந்த எஸ்எஸ்சியோட அதிகாரப்பூர்வ புதிய இணையதளம் என்ன அப்படின்னா ssc.gov.in. ஸோ இதோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் த இயரை திரும்ப இவங்க அப்டேட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எஸ்எஸ்சிலேருந்து ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தேதியில் கரெக்டாக அதற்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர்க்கான இந்த எஸ்எஸ்சி 2025-26க்கான எக்ஸாம் கேலண்டரை நாங்கள் ரிவ்யூ பண்ணி புது கேலண்டர் நாங்கள் விரைவில் கமிஷன் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அப்போது இந்த ஏப்ரல் 22 அவங்க சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வராதா அப்படின்னா அதற்கான சந்தேகம் இருக்குது. அதாவது அவங்க அப்டேட்டட் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் ரொம்பலாம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகாதுங்க. ஓகே, இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வுக்கு எதற்கு நாடு முழுவதும் இவ்வளோ லட்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். ஸோ இந்த சிஜிஎல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க குரூப் பி போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது போன்ற பெரிய பெரிய துறைகளில் குரூப் பி லெவல் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20 30, 18 30 அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட்டுமே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் பி இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஃபில் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு நிறுவனங்கள், ரெவன்யூ துறையாக இருக்கட்டும், வருமான வரித்துறை, எல்லா துறைக்கு தேவையான அசிஸ்டண்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது போன்ற வேக்கன்சிஸும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அப்புறம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, என்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே தேவையான சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும். அதே மாதிரி குரூப் சி பதவிகளும் இதன் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், இது போன்ற வேக்கன்சி. அப்புறம் போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டரு. இந்த மாதிரி ஒரு துறைக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாமல் இந்த சிஜிஎல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் மூலமாக எல்லா துறைகளுக்கான வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. கடந்த முறை கிட்டத்தட்ட 17,727 வேக்கன்சி விட்டுருந்தாங்க 2024. இந்த முறை இதை விட அதிக வேக்கன்சிஸ் நிச்சயமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஏஜ் குரூப் இருக்கும். அதாவது 18 27 அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங், 20 30 அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங், 18 30 அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டினா அதோட ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வரீங்க ப்ளஸ் 3 இயர்ஸ் வரையும் நீங்கள் சேர்த்துக்க முடியும்.
இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா பேச்சுலர் டிகிரி. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அதனால தான் எனி டிகிரி முடித்த பசங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக காத்துட்ருப்பாங்க. எப்படியாச்சும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரான போஸ்டிங் போயிடணும் அப்படின்னு சொல்லி. இனிஷியலாகவே நீங்கள் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறப்பெல்லாம் வேறு லெவல் போஸ்டிங்கில் இருப்பீங்க. அதுதான் இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் ஃபீஸே கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வர ஏப்ரல் 22 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நாடு முழுவதும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி தரப்புலேருந்து அப்டேட்டட் கேலண்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகலாம். அப்டேட்டட் கேலண்டர் வந்துடும். பட் எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா வருஷ கணக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கான கட் ஆஃபை அவங்களால அட்டைன் பண்ண முடியாமல் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இதுதான் இப்போ தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றியே தெரிய வருது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் இது தொடர்பாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் விசாரிங்க. ஓகே, விசாரிக்கிறது இந்த சென்ஸ் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்லேயே ரிசர்ச் பண்ணுங்கள் எது பெஸ்ட் புக்கு. ஸோ நான் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே சொல்லிடுறேன். இதுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் 2 எக்ஸாமினேஷனுமே தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். டயர் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு வங்கி தேர்வுக்கு என்னவோ அது போகிற சிலபஸ். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி எழுதிக்கணும். இதில் கிளியர் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட்டு டயர் 2 எக்ஸாமினேஷன் கொண்டு போவாங்க. ஸோ இது டயர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறதுல உங்களுக்கு மேக்ஸு ரீசனிங் இருக்கும். ஓகே, இதில் ஒரு 30 கொஸ்டின், இதில் ஒரு 30 கொஸ்டின். அதாவது பார்க்க தான் பெரிய டேப்லெட் களமாக இருக்கும். பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சிம்பிள் தான். அதே மாதிரி இந்த பேப்பர் 2ல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட போஸ்டிங்ஸ்க்கு தான். அது எல்லாருக்கும் கிடையாது. பட் மீதி உள்ளது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா பதவிக்குமே உண்டு. ஓகே, அது மேண்டிட்ரி தான். பட் அதுக்கு மார்க்லாம் கிடையாது. அதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி குவாலிஃபை ஆனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 தேர்வு, அதற்கான சிலபஸ்மே ஓல்டு நோட்டிஃபிகேஷன் 2024 இருக்குது. இண்டிகேட்டிவ் சிலபஸ் டயர் 1ல் என்ன, அதே மாதிரி டயர் 2ல் என்ன, இது போன்ற சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இருக்குது. சிலபஸ் பெருசாக தான் இருக்கும். நிறைய டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஏன்னா இந்த மாதிரி போஸ்டிங் இவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னா அதற்கான ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜரும் இப்படி தான் இருக்கும். பட் கிளியர் பண்ண முடியும். பசங்க கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பசங்க கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. டெடிகேட்டிவான ப்ரிப்பரேஷனும் ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷனும் இருந்தால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் தான் இனிமேல் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்னால் என்ன, இதற்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்ப்பாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. மீதி உள்ள போஸ்ட்டுக்கெலாம் கண்ணாடி போட்டவங்க, ஷார்ட்டாக உள்ளவங்க, ஹைட் இல்லாத எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் நார்காட்டிக்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுல, ஐபி இந்த மாதிரி இருக்கிறதுல மட்டும் ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க. இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சி சிஜிஎல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற யூடியூப்பில் பாருங்கள். அதில் அந்த யூனிஃபார்மோட பசங்கள்லாம் வருவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஓகே, நம்மளும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு படிப்போம், அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வைப்போம். ஸோ நம்ம இதை இங்கே படிப்போம், இந்த இன்ஸ்டியூட்டில் படிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் நல்லா உட்காந்து இது தொடர்பாக நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.